மக்களே, நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னோடய ரொட்டீன் லைஃப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நான் உருளைக்கிழங்க தான் ஃப்ரை பண்ண போகிறேன். மக்களே, வீடியோ சரியாக வராது. காரணம் நானே எடுத்து நானே போடுறேன். அதனால் மன்னிச்சிக்கோங்க. சாதம் அடுப்பில் வெந்துட்டுருக்கு. அப்புறம் சாம்பாருக்கு தேவையான விஷயங்கள் அடுப்பில் இருக்குது. சாம்பார் வச்சாச்சு. முருங்கைக்காய் சாம்பார் இன்றைக்கி காலையிலைக்கும் அதே தான், மதியத்துக்கும் அதே தான். அப்புறம் உருளைக்கிழங்க கொஞ்சம் வத்தத்தூளும் உப்பும் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரை பண்ண போகிறோம் எண்ணெயில் போட்டு. எனக்கு ஸ்கூலுக்கும் எடுத்துகிட்டு போவோம். நாங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். அதனால் கொஞ்சம் நிறையவே நாம் எடுத்துக்கிறோம். அடுத்தபடியாக அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டால் நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த கருவேப்பிலை தான் நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டை கொடுக்குறதும் அதுதான். சாம்பார் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. உருளைக்கிழங்கு ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் அது ரெடி ஆகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். பாக்ஸில் எடுத்தாச்சு. உருளைக்கிழங்கு, முட்டை, கூழ். காலையில் கம்பங்கூழ், சாம்பார், அப்புறம் கொஞ்சம் சோறு வடித்த தண்ணி காலையிலே குடிச்சிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி போட வேண்டிய ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நன்றி மக்களே.